தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்ட புத்தகம் மீது தலை வைத்து மோடி வணங்கினார். கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தும் அடுத்த 5 ஆண்டுகால செயல்பாடு குறித்தும் பிரதமர் மோடி உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்தபோது ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு கடிதத்தை பிரதமரிடம் குடியரசுத் தலைவர் வழங்கினார். இதற்கிடையே பிரதமர் மோடி பதவியேற்பு விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை மாலை நடக்கவுள்ளதாக ஜனாதிபதி மாளிகை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியேற்பவர் என்ற பெருமையை மோடி பெறுகிறார். இந்திய நாடாளுமன்றத்தின் 18வது பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை நாளை மாலை பதவியேற்கவுள்ளது. டெல்லியில் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ள ஆசியாவின் முதல் பெண் லோகோ பைலட் சுரேகா யாதவ் மற்றும் சென்னை கோட்ட ரயில்வே பெண் லோகோ பைலட் ஐஸ்வர்யா மேனனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க தூய்மை பணியாளர்கள் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சென்ட்ரல் விஸ்டா, வந்தே பாரத் மெட்ரோ ரயில் போன்றவற்றின் கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் அவர் அமோக வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவர் 2 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். அது வயநாடா அல்லது ரேபரேலியா என்பது பற்றி இன்னும் உறுதியாக தெரியவில்லை. 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் எந்தவொரு வேட்பாளரும் தேர்தல் முடிவுகள் வெளியான 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை கைவிட வேண்டும் என்று நாடாளுமன்ற முன்னாள் பொதுச் செயலாளரும் அரசியலமைப்பு நிபுணருமான BDD ஆச்சாரி தெரிவித்துள்ளார். மேலும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் காலியாக இருந்தால் ராஜினாமா கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பலாம் என்று தெரிவித்த அவர், ஒரு உறுப்பினர் 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்ய தவறினால் அவர் 2 தொகுதிகளையும் இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் இனி போட்டியிடப் போவதில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சசி தரூர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இதையடுத்து 4வது முறையாக திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை எதிர்த்து போட்டியிட்ட சசி தரூர் 16,077 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள சசி தரூர், நாடாளுமன்றத்தில் இதுவரை தன்னால் முடிந்த அளவுக்கு பணியை சிறப்பாக செய்துள்ளேன் என்று நினைப்பதாக கருத்து தெரிவித்தார். மேலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது 5 ஆண்டுகளுக்குள்ளாகவோ நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அதில் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும், இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதை நேர்மையாக உணர்கிறேன். அப்போதுதான் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச முடியும் என்று கூறிய சசி தரூர், அதன் பிறகும் தனது மக்கள் பணி தொடரும், அதை தேர்தல் அரசியல் இல்லாமலேயே செய்ய முடியும் என்று தெரிவித்தார். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தேமுதிக கூறும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது தொடர்பாக தேமுதிக சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. அங்கு 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராவை வைத்து கண்காணிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுள்ளதாக விளக்கம் தெரிவித்தார். மேலும் அங்கு எந்த தவறும் நடக்கவில்லை. ஒருவேளை சந்தேகம் இருந்திருந்தால் அங்கேயே அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கலாம், தேர்தல் அதிகாரியிடம் கடிதம் கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து இவ்வாறு அவதூறு பேசுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.